வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். அது என்னென்னா, நம்ம எங்கே பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, நம்ம கண்ணில் தட்டுப்படுறது வந்து ஒரு சமோசா தான். சமோசா தான் எப்பயும் எல்லோரும் எந்த இடத்துலையும் விற்பாங்க. அது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அது நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்யலான்றது இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. சமோசா செய்கிறதுக்கு ஷீட் வேணும். அதுக்கு மைதா மாவு உப்பு போட்டு நம்ம பூரிக்கெல்லாம் பிசைவோம்ல, அந்தமாரி பிசைஞ்சிட்டு அதை வந்து மெலிசாக தோசை தவாவில் சுட்டு எடுக்கணும். இந்தமாரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நாங்கள் இப்போ ரெடிமேடு விற்கிது. சமோசா விற்கிறவங்ககிட்டனாலையும் இல்லை கடையில் செய்கிறவங்ககிட்ட கேட்டாலையும் ஒரு பண்டில் வந்து ரெடிமேடாக கிடைக்கிது. அதுமாரி நம்ம வாங்கி இந்த ஷீட்டு கிடச்சிச்சின்னா சமோசா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஷீட்டை வச்சு தான் சமோசா செய்ய போகிறோம். அதை இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் 4 கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிது. அதேமாதிரி கேரட்டு ஒரு 2 எடுத்துக்குது, அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிது. இப்போ இது 2 அதுக்கு ஸ்டஃபிங்க்கு இது 2 முக்கியமாக தேவை. இது வந்து நம்ம பானாலில் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு ஆற வச்சு அப்புறம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பானால் வச்சுருக்கு, அடுப்பத்தை வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் மாரி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, சும்மா லேசாக இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வாயிலாக தான் ஃப்ரை பண்ணணும். இதில் இந்த கேரட்டும் சேர்த்துக்கலாம். அதில் துருவி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூன், பெரிய பெரிய சிக்கனு இதுக்கு மற்றதெல்லாம் ஃபிங்கர் சிப்ஸு அதுக்கெல்லாம் போடுறது இல்லை, ஸ்பைசி. இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது 1 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். இது போட்டால் கரம் மசாலா போட வேண்டியதில்லை, இந்த மாதிரி ஸ்பைஸியே போடும் இதுக்கு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி உப்பு, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், நைஸாக கட் பண்ணிக்கிது. அப்புறம் இதை ஆற வச்சிடலாம், கீழே இறக்கி வச்சு. சமோசா ஷீட்டில் நம்ம ஸ்டஃப்பிங் வச்சுட்டா அது கடைசியாக ஃபைனலாக அது முனையை வந்து ஒட்டணும், இல்லைன்னா அது விரிஞ்சு வந்துடும். அதுக்காக ஒரு மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு பேஸ்ட் மாரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து கலக்கினா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸ்டஃப்பிங்கை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணின்னு இருக்கலாம். கல்லெண்ணெய் தான் எடுத்துருக்குது, எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சமோசா ஷீட்டில் நம்ம ஃபில்லிங் வச்சு பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஷீட் வந்து வாங்கினா ஒரு 2 நாளைக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும். அதனால் காற்று போகாமல் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கணும். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னா, மளிகை கடையெல்லாம் போட்டெல்லாம் கட்டுவாங்க பாருங்க, அந்தமாரி இப்படி மடித்து இந்த முனை வந்து ஒட்டி இருக்கணும். இப்போ இது ஃபில் பண்ணிக்கணும். இதுக்கு ரொம்ப தேவையில்லை. சும்மா லேசாக ஒட்டினா போதும், தடவினா போதும். இதை எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட வேண்டியது தான். இந்தமாரி முக்கோண ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒட்டிட்டோம்னா அதை நின்று போயிடும். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மைதா மாவு தொட்டு இப்படி தடவிட்டிங்கன்னா அது ஓட்டையை அடைச்சிக்கும். இந்த ஸ்டஃப்பிங்கு நிறைய விதம் செய்யலாம். பட்டாணி வச்சு செய்யலாம்,
சிக்கன் வச்சு செய்யலாம், நிறைய காய்கறி எல்லாமே வச்சு செய்யலாம். எது நமக்கு பொரியல் செஞ்சு மீந்து போச்சுன்னு வச்சுங்க, பிள்ளைங்க சாப்பிட்லன்னா கூட இந்தமாரி வச்சு கொடுத்துட்டோம்னா சமோசாக்குள்ளே உள்ளே ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இதுமாரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ சமோசாவும் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இதில் போட்டு எடுக்கலாம். இந்த மைதா தடவுறது நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தடவணும். இல்லைன்னா ஓட்டையாக இருந்துச்சுனாலையும் உள்ளே எண்ணெய் போயிட்டுனா ஸ்டஃபிங் ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும். அது இல்லாமல் பிரிஞ்சு வந்துடும். பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் திக்காக பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். நல்லா சிவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம், கேரட்டும் போட்டு வெஜ்ஜி சமோசா செஞ்சுருக்குறோம். அதிலே நிறைய வெரைட்டி பண்ணலாம். அதில் சிக்கனோட செய்யலாம், உருளைக்கிழங்கு செய்யலாம், பட்டாணி செய்யலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் கார்ன் வச்சு செய்யலாம். ரொம்ப சிம்பிளான இது தான். நம்ம கடையில் போய் கண்டதை வாங்கி சாப்பிட்றத விட ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலைமணி கிச்சன் வெள்ளூருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கணுன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை.